ஹாய் எல்லோரும் வேண்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஐஸ் தான் எவ்வளோ இதாகி நிறைஞ்சிக்கிது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் நாட்டு இந்த ஐஸு மெல்ட் ஆச்சல் எவ்வளோ ஆபத்துண்டு பர்ஸு அப்படியே இப்போ மெல்ட் ஆகிக்கு. இப்போ ரெண்டு டெம்பரேச்சர் இப்போ 2 நாளாக குறைஞ்சிருக்கிறதால இப்போ மெல்ட் ஆகிட்டு இருக்கு. மெல்ட் ஆன வாக்கில் இது மாதிரி ஐஸில் வந்து ஓட தொடங்கும். இப்போ அப்படியே பள்ளம் இறங்குது. ஆனால் பள்ளம் இறங்குந்தாலும் எவ்வளோ டேஞ்சர் பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக இப்போ கண்ணாடி மாதிரி இருக்குது. சரியா, இதில் காலை வச்சோன்னா அப்படியே வலி உள்ளவாகும். அப்படி இடுப்படைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போவோம். அது அவ்வளோக்கு டேஞ்சர் இது. இது வந்து இப்போ நாங்கள் இந்த ஷூவுக்கு வந்து அதுக்கு வந்து வேறே ஒரு இது மாதிரி ஐட்டம் ஒன்று வாங்கணும் கடையால். அது வேறையா இல்லாட்டி கடையால் இல்லாட்டி அமேசானில் வாங்கணும். அமேசானில் வாங்கினா தான் இதில் போயிடும், இல்லாட்டி வலுகு. எவ்வளோ தான் எந்த இது இருந்தாலும் கட்டை ஷூல் இருந்தாலும் அது வலியிடும். சரியான டேஞ்சரான ஒரு இதுதான் இந்த ஐஸ் மெல்ட் ஆகிற டைம். ஐஸ் புழுகத்தை விட டேஞ்சர் இது. இது ஃபுல்லாக அப்படியே மெல்ட் ஆகிக்குது. கண்ணாடியில் மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாமே. அப்படி இது சில பிளாக் ஐஸ்ன்னு சொல்லி அதுக்கு சரியான டேஞ்சர். அது இங்கே வந்தோடனே முதல்ல எல்லாருமே இந்த ஐஸ் மெல்ட்டாக காலம் வந்த வாக்கில் அதை கட்டாயம் வாங்கி அவங்க ஷூவில் போட்டுக்கொள்வாங்க. நானும் இவ்வளோ நாள் பாய்க்கல் இப்போ 2-3 நாள் இதை பாய்க்க தொடங்கிட்டேன். காரணமே தான். இல்லாட்டி ஓடினாலும் இல்லாட்டி கொஞ்சம் ஸ்பீடாக நடந்துட்டாலும் போதும், அவ்வளோ தான் புழு ஆகுது. இதெல்லாம் ஃபுல்லாக இது மெல்ட் ஆகி பாருங்க. எப்படி இது தண்ணி மாதிரி இருந்ததுக்கு. ஆனால் அது வந்து ஐஸ் மெல்ட் ஆகி மறுபடியும் கட்டி ஆகுது. ராவியாச்சுன்னா கொஞ்சம் கட்டி ஆகுது. ஆனால் அந்த தண்ணி வந்து இன்னும் இங்கே ஃபுல்லாக ஐக்கு தானே இப்படிண்டு. அதனால் அது கட்டியான வாக்கில் கிளாஸ் மாதிரி ஆகிடுது. இது மாதிரி ஷூவு கீழே க்ரிப்புன்னு சொல்லியிருக்கு. இது வாங்கி போடணும். இது கட்டாயம் இது போடவே ஆகணும். அப்போ அந்த ஆணி மாறிக்கிறதால அந்த ஐஸுக்கு மேலே அது வந்து பிடிப்பட்டுடும். அது குத்திப்பட்டு நிற்கும். அந்த சாதாரணமாக ஃபுட்பாலில் இடத்துல போடுற மாதிரி ஷூ ஒன்று மாதிரி தான். நீங்கள் நார்மல் ஷூவுக்கு மேலே அதை போட்டு வைக்க. ஆனால் அது வந்து மார்பலையில் போச்சல சத்தமாகிக்கும். அந்த சும்மா ஆணி சத்தம் கேட்கும். அதனால் அது இந்த காலம் முடிஞ்சாக்கில் இதை கழட்டிடணும். இதெல்லாமே இப்போ மெல்ட் ஆகிட்டு பாருங்க. ஸ்பீடாக நடக்க இல்லை. இதெல்லாம் ஐஸுக்கு இதில் நடந்த மாதிரியும் இல்லை. இப்போ நடக்க ரொம்ப கஷ்டமாகிக்கும் இதெல்லாம்.